எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நியூ லெசன் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் நமக்கு யூஸ் ஆகுது. லைக் நம்ம இப்போ ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், அங்கே ஒரு 1 kg பொட்டேட்டோஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அந்த 1 kg அப்படின்றது என்ன? கேஜின்றது ஒரு மெஷர்மெண்ட்ஸ். இது எதோட மெஷர்மெண்ட்? நமக்கு கிலோகிராம்னு சொல்லுவோம். எதோட மெஷர்மெண்ட்ஸ் இது? இது வந்து மாஸோட மெஷர்மெண்ட்ஸ். மாஸோட மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த கேஜி அப்படின்றது. ஓகேவா? இப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கப்படுறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஒரு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்றது நமக்கு இருக்குது. லைக் நமக்கு கெல்வின், மீட்டர், ஆம்பியர், செகண்ட், மோல், கிலோகிராம், கேண்டிலா. உங்கள் புக்கில் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. கெல்வினை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் கே. மீட்டரை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஸ்மால் எம். ஆம்பியரை கேபிட்டல் ஏ. செகண்டை ஸ்மால் எஸ். மோலை எம்ஓஎல். கிலோகிராமை கேபிட்டல் கே ப்ளஸ் ஸ்மால் ஜி. அதுக்கப்புறம் கேண்டிலாவை ஸ்மால் லெட்டரில் சி அண்ட் டி. இப்போ இந்த கெல்வின் அப்படின்றது எதோட ஃபண்டமெண்டல் யூனிட்? டெம்பரேச்சரோட ஃபண்டமெண்டல் யூனிட். மீட்டருன்றது டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஆம்பியர்ன்றது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. செகண்டுன்றது டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. மோல்ன்றது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளவு வந்து மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்புறம் கிலோகிராம், மாஸை எப்படி சொல்லுவோம்? கிலோகிராமில் சொல்லுவோம். அப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை எப்படி டினோட் பண்ணுவோம்? கேண்டிலாவில் டினோட் பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா எதெல்லாம் 7 யூனிட்ஸு, அப்புறம் அதுக்கு வந்து என்னென்ன எந்தெந்த டேம்க்கு நம்ம என்னென்ன யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம பேஸ் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். அதான் இதுதான் வந்து அதோட அடிப்படை, அதாவது பேஸ். இதான் வந்து அதாவது நம்ம சொல்கிறோம்ல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை நமக்கு பேஸா, அது மாதிரி வந்து அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம அதை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஆனாவனா கற்றுட்டு வந்திருப்போம், அதை வச்சு தானே நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் படிக்கிறோம். அது மாதிரி தான் இந்த யூனிட்ஸை வச்சு தான் மற்ற யூனிட்ஸை நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். லைக் இந்த யூனிட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஆம்பியர், கெல்வின், மோல், செகண்ட், கேண்டிலா, கிலோகிராம், மீட்டர். இப்போ ஆம்பியர் எதுக்கு பார்த்தோம்? ஆம்பியர் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். கெல்வின் அப்படின்னா டெம்பரேச்சரை டினோட் பண்ணுறதுக்கு. மோல் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு. கேண்டிலா அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டை டினோட் பண்ணுறதுக்கு. மீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு. அப்புறம் செகண்டுனா டைமை டினோட் பண்ணுறதுக்கு. கிலோகிராம் அப்படின்னா மாஸை டினோட் பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எப்பொழுதுமே நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் போனாலும் இது வந்து பேஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் டெய்லி லைஃப். நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், 1 kg பொட்டேட்டோஸ் வாங்குகிறோம். அம்மா வந்து நமக்கு டெய்லி வந்து பால் வாங்குறாங்க, பால்கார் வராரு, பால் வாங்குறாங்க. எப்படி வாங்குவாங்க? 1 லிட்டர் தாங்க, 2 லிட்டர் தாங்க அப்படி சொல்லுவாங்களா? அப்போ கேஜி, லிட்டர்ஸ்லாம் என்ன? நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் தானே. அப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் லென்த்னா என்ன, மாஸ்னா என்ன, டைம்னா என்ன அப்படின்றத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அதோட யூனிட்ஸ் என்ன, சப் யூனிட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு எரர் இருக்கும், ஒரு பிழை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இருக்கும். அப்போ 0 எரர்னா என்ன, பேரலாக்ஸ் எரர்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து எப்படியெல்லாம் வந்து மெஷரிங் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கன்வர்ஷன் யூனிட்ஸில் நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க,
அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம அதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றின சில கணக்கு அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, இப்போ உங்கள் பிரதர் வந்து உங்களோட ஹைட்டை கேட்குறாரு. நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்கேல் எடுப்பீங்க. ஸ்கேல் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? மெஷரிங் டேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெஷரிங் டேப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? நமக்கு ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஸ்கேலுமே இருக்குது, நல்லா நீட்டமாக இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, இப்போ கபடியில் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ 2 பேர் கபடியில் விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னா, இடையில நம்ம இங்கே ஒரு டீம் இருக்கும், இங்கே ஒரு டீம் இருக்குமா, இங்கே ஒரு டீம்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு இடையில ஒரு பார்டர் லைன் கிழிக்கணும் இல்லையா? அது எதை வச்சு நீங்கள் கிழிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை வச்சு நீங்கள் வந்து அது கோடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேல்ஸை விட நம்மளுக்கு மெஷரிங் டேப் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இது மாதிரியான மெஷரிங் டேப்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபாதர் வந்து உங்ககிட்ட சம் பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் ஷாப்கீப்பர்கிட்ட போய் எப்படி கேட்பீங்க? 1 லிட்டர் தாங்கன்னு கேட்பீங்க, 1 kg தாங்கன்னு கேட்பீங்களா? அப்போ அந்த கேஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு மாஸை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் அம்மா வந்து மில்க்மேன்ட்ட பால் வாங்குறாங்க. எப்படி வாங்குவாங்க? 1 லிட்டர் தாங்க, 2 லிட்டர்ஸ் தாங்க அப்படி சொல்லி தானே வாங்குவாங்க. அந்த லிட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு யூனிட். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்கூலுக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 1 கிலோமீட்டர்ஸ், 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே தான் கெரோசின் எப்படி செல் பண்ணுவாங்க? 1 லிட்டர்ஸ், 2 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி செல் பண்ணுவாங்க. அடுத்தது, இது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் தான், நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் தான். அப்போ மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு நோன் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு அன்னோன் குவான்டிட்டிஸை கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குது, அதோட அளவு உங்களுக்கு தெரியுமா? 1ன்னு இருக்கும், 2ன்னு இருக்கும், அப்புறம் 3ன்னு இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்கேல் இதோட அளவு வந்து நமக்கு தெரியும். 1, 2, 3. இப்போ 15 சென்டிமீட்டர் ஸ்கேல்லாம் சொல்கிறோம்ல, நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஸ்கேல். அந்த ஸ்கேலை வச்சு நாம் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்கு நம்ம இந்த ஸ்கேலை வச்சு அளக்குறோம் அப்படின்னா, இதுக்கு தெரிஞ்ச ஒரு அளவு, நமக்கு ஒரு நோன் குவான்டிட்டி. இது வந்து ஒரு தெரியாத ஒரு பொருள், இதோட அளவு என்னன்னு தெரியாது. அப்போ இந்த ஸ்கேலை வச்சு நம்ம அளக்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு நோன் குவான்டிட்டி, அதை வச்சு இந்த அன்னோன் குவான்டிட்டியான இந்த ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸோட இது வந்து ஒரு அன்னோன் குவான்டிட்டி, இதை மெஷர் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஒரு நோன் குவான்டிட்டியை வச்சு ஒரு அன்னோன் குவான்டிட்டியை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றத 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்பர், ஒன்று வந்து யூனிட். அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோன்னே வச்சுக்கோங்களேன், ஷாப்கீப்பர்கிட்ட நம்ம வந்து 1 kg அப்படின்னு சொல்லி கேட்போம். சரி, ஓகே, இந்த 1ன்றது என்ன? ஒரு நம்பர். கேஜின்றது என்ன? ஒரு யூனிட். அப்போ 2 பார்ட்ஸாக இருக்கும். மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும்? 2 பார்ட்ஸாக இருக்கும். ஒன்று வந்து நம்பர், ஒன்று வந்து யூனிட். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு நோன் குவான்டிட்டி இருக்கும், அதை வச்சு ஒரு அன்னோன் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. நோன் குவான்டிட்டினா ஸ்கேல், அன்னோன் குவான்டிட்டினா ஒரு அளவே தெரியாத ஒரு பாக்ஸோட லென்த்து கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நோன் குவான்டிட்டியை வச்சு அன்னோன் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்பர், இன்னொன்று வந்து யூனிட். ஓகேவா? டு மெஷர் த குவான்டிட்டிஸ் we need to measuring tools. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? நமக்கு டூல்ஸ் தேவை. அந்த டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல மெஷரிங் டேப்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? லென்த்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மெஷரிங் டேப்ஸை யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு துணி இருக்குது, இப்போ வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் போகிறீங்க, ஒரு துணி வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட லென்த்து நமக்கு எதில் மெஷர் பண்ணி தருவாங்க? மெஷரிங் டேப்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க.
அடுத்தது பார்த்தோன்னா இதெல்லாம் மெஷரிங் டூல்ஸ். இதெல்லாம் என்ன மெஷரிங் டூல்ஸ். அடுத்தது ஒரு பேலன்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போ ஒரு சந்தைக்கே போகிறீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு பொருளோட எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 1 kg அப்படின்றது, கேஜி அப்படின்றத எதில் யூஸ் பண்ணுறாங்க? இதை வச்சு தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது மீட்டர் ஸ்கேல். மீட்டர் ஸ்கேல் அப்படின்றது நம்ம சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நமக்கு வந்து இந்த மெஷரிங் டேப் தான் வேணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு ஸ்கேலோட இதை வச்சே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதோட லென்த்தையும் பிரெத்தையும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு புக்குக்கு. அப்போ சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மீட்டர் ஸ்கேலே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும் நம்ம மெஷரிங் டேப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்டாப் கிளாக்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டைமை தான் பார்ப்போம்ல. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 o'clock அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைம் பார்க்க தான் நம்ம வந்து ஸ்டாப் கிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாப் கிளாக் அப்படின்றது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். சில பேர் படிக்கிறதுக்கு கூட ஒரு டைமர் செட் பண்ணிட்டு படிப்பாங்க. அது மாதிரி வந்து ஸ்டாப் கிளாக் அப்படின்றது டைம் எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அக்யூரேட் டைம் கண்டுபிடிக்க ஸ்டாப் கிளாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். என்ன? வெயிட்டு, கிலோகிராம், மில்லி லிட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ், லென்த்து, டிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, லென்த்து, மாஸு, டைமு அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லென்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த லெசனில் என்னதான் இருக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 7 யூனிட்ஸ், இதை வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே யூஸ் ஆகும். நீங்கள் வந்து பெரிய பிள்ளைங்களானாலும் சரி, எந்த இடத்துல எந்த எக்ஸாம்ஸ்னாலும் நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 யூனிட்ஸை நீங்கள் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இந்த லைன். அதாவது நம்ம வந்து ஒரு நோன் குவான்டிட்டிஸ் உள்ள ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு அன்னோன் குவான்டிட்டிஸ் உள்ள ஒரு பொருளை கம்பேர் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதான் நம்ம மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நம்பர், ஒன்று யூனிட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இம்பார்ட்டண்டான ஒன்று. என்னென்ன மெஷரிங் டூல்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு பேசிக் நாலேஜ். என்ன மெஷரிங் டேப் இருக்குது, ஸ்டாப் கிளாக் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, மீட்டர் ஸ்கேல் இருக்குது. பேலன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, மெஷரிங் டேப்புன்றது வந்து லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன லென்த்துனால் நம்ம மீட்டர் ஸ்கேலே பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டாப் கிளாக் அப்படின்னா அக்யூரேட் டைம் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த என்னென்ன நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது லென்த்தை பற்றியோ என்ன படிக்க போகிறோம், லென்த்தை பற்றி பார்க்க போகிறோம், மாஸ் பற்றி பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டைமை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.